ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இது பண்ணேன். அதுக்கு என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த கம்பெனியில் இவ்வளோ வருஷமாக வேலை பார்த்துமே ஒன்றுமே யூஸ் இல்லாத மாதிரி தான் நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலயே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை பார்க்குறதுக்கும் சரி, இது பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இது பண்ணுறதா இருக்கட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எது கரெக்டாக தோணுதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் எதையும் இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் யார்கிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஐடியா கேட்குறத விட்டுறணும். அவ்வளோதான். ஐடியா கேட்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில நேரத்தில் நம்மள இதாக நினச்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நானாகவே தோணுச்சு எனக்கே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த இதுலேயும் நம்ம ஐடியா சொல்கிறதுலையும் இதால் எதுக்குமே உனக்கு விருப்பம் கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கங்க, செஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் அதுக்காக நான் எதையும் இது பண்ணிட முடியாது. அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ எடுத்த இது பண்ணோன்னே எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காத. நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கணும். அதையும் எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்னஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்டு தொடங்கியிருக்கான், அவன் தொடங்கியிருக்கான், இவன் தொடங்கியிருக்கான்லாம் நீ ஆரம்பிச்சேன்னா அதில் நீ லாபம் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம்ப்பா. அதுக்காக நான் உன்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். எதையுமே இதுக்கான இதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணினாலே போதும் நமக்கு. அதுதான் நான் உன்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு யோசனைக்கும் நம்மளுக்கு வழி கிடையாது அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எதையுமே நம்ம சரியான இது முயற்சிகளை நம்ம எதையும் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பார்த்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, முடிவு செஞ்ச வரைக்கும் சரி தான். ஏன்னா நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு எதையுமே கம்பேர் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் நான் எதுவும் எனக்காக தோணுனாதான் மட்டும்தான் நான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கிறதுக்காக இது பண்ணுவேனே தவிர, தேவையில்லாமலாம் நான் எதுவும் இது பண்ண மாட்டேன். நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த இதை நம்மளுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அதுதான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஏதோ முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கலை. இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதை கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்காக இருந்தாலும் ஒரு பக்குவங்கிறது நமக்கு வேணும். அதுக்காக நம்ம எதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்மளால் பார்ப்போம், பண்ணுவோம். எதாக இருந்தாலும் செய்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் அதே தான் சொன்னார். இது மாதிரி நீ அடுத்தவங்க செய்கிறங்கிறதுக்காக உனக்கு என்ன வரும், உன்னால் எந்த பிஸ்னஸில் இது பண்ண முடியும், ஆர்வம் இருக்கோ அதை நீ தொடங்க. அவன் செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிருக்கான்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்த அவன் கற்றுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான். அதை தவிர நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அவன் கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளால் இது பண்ண முடியறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதுக்காக நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை நம்மளால் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான பக்குவத்தை நம்மளால் எதையுமே இதுக்கு அடுத்தது நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எது சரியாக இருக்கோ அதை பார்த்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சிக்கு பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னோடனே, சரி சரி பார்ப்போம். என்னதாக இருந்தாலும் நமக்கு இது இது சரியான ஒரு இதுக்கு முதல்ல ஒரு இதுக்கிட்ட விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சரி தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ இது சரியாக படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா அப்படின்னோடனே, எதையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்க்காதப்பா. எதாக இருந்தாலும் முடிவுன்னு
கண்டிப்பாக எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரிப்பா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன முயற்சிகளை நான் பண்ணுறேன்ப்பா. இனிமேலாம் வந்து இது அதெல்லாம் நான் யோசிக்கலப்பா அப்படின்னோடனே, அதை தான் நானும் சொல்கிறேன். இது அதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத.